ஃபைனலா காட்டுச்செல்லி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். வண்டியை பார்க் பண்ணதான் இடம் தேடிட்டு இருக்கோம். நம்ம காட்டுச்செல்லி அம்மன் கோயிலுக்கு வந்துக்கிறோம். அங்கே வந்து சமையல் வேலைலாம் நடக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் போயிட்டு காட்டுச்செல்லி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். கரெக்டாக நம்ம பாருங்க சமையல் வேலை. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே வந்து இந்த காது குத்தி கடா வெட்டுறது அந்தமாரி இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. டிராக்டர்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. சுற்றியும் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கே. இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் போல் இங்கே. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் இந்த கோவில். பந்தல்லாம் போட்டுறாங்க பார்த்தியா. அங்கேயே வித்தார் ஒரு தாத்தா வாங்கிடலாம் வாங்காம. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ் வசதி கிடையாது. காரு வேனு ஓன் வெஹிக்கிளில் தான் வர மாரி இங்கே இருக்கும். இங்கேயே வந்து கடைங்க சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. நம்ம இப்போ வந்து கோயிலுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இதே ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போனோச்சுன்னா கடைசி கோயில். இது உள்ள பார்த்தீங்கன்னா காது குத்துறாங்க போல். அது ஒரே அழுவ குழந்தை. இதுதான் கோவில். கோவில் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம உள்ளே போவோம். கோயில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுலாம் இந்த கொடியே வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்குது. மேலே வந்து எந்த பந்தல் எதுவுமே போடலை. இவங்க அதுக்குன்னு ரெடி பண்ண மாரி வச்சுருக்காங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல்லாக நிழலாக உருவாக்கிடுச்சு. இது ஒரு வழி மாரி வச்சுருக்காங்க வலை போட்டு உள்ள சைடில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரங்குலாம் கூட இருக்குது இந்த சைடு. நாங்கள் உள்ளே போனோன்னே பார்த்தா எல்லாம் ஒன்று ஒன்றா ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்குது. மேலே ஈபி லைன் மாரி ஒரு எர்த்து கம்பி இருக்குது. அதுலேருந்து ஒருத்தராக வந்துகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால இந்த மாதிரி தான் இருக்கும் போல் இங்கே. இதுலேருந்து கியூ வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. சாமி பார்க்க கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நாங்கள் நின்றுட்டு இங்கேருந்து தான் எல்லாருமே நின்று உள்ளே போகிறாங்க 1 by 1. பின்னாடி யாரும் இல்லை, நாங்கள் தான் கடைசியாக வந்துருக்கோம். எங்களுக்கு அப்புறம் தான் வரவங்க அடுத்தது வர்றாங்க. கோயிலுக்கு வந்து ஒரு வழி தான். நம்ம சின்ன பையன் ஒருத்தர் அவர் ஒரு நாய்க்குட்டியை பிடிச்சிட்டு அவங்க உட்காந்துருக்காரு. இங்கே வந்து நிறைய வேண்டுதலுக்கு விதவிதமாக இருக்குது போல். அதில் வந்து ஒரு சில வேண்டுதல்னா பார்த்தீங்கன்னா நிறைய பூட்டு தொங்க விட்ருக்காங்க. அது என்னன்னு கேட்டால் அவங்க வேண்டிக்கிட்டே அந்த பூட்டை போட்டாங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அது நடந்ததுக்கப்புறம் அந்த பூட்டை வந்து கழட்டிடுவாங்க அப்படின்ற மாரி. அதுக்குள்ளே எங்கள் கூட அவங்களுக்கு வந்து சாமி வந்துடுச்சு. இதுதான் வந்து அம்மனுக்கு வந்து வழிபடுற அந்த இடம். அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க அர்ச்சனைக்காக. நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்த சைடில் தான் இருக்கணும், ஃப்ரண்ட் சைடு போல். முன்னாடி போய்ட்டு நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். நீ குடிக்கிற மாதிரி சொல்ற, மூணா குடிக்கிற மாதிரி சொல்லு. நம்ம சாமியை கும்பிட்டு சரி வெளியே வந்தோம். சரி இங்கே ஒரு ஜூஸ் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஒரு ஸ்பெஷல் ஜூஸ் வந்து போட்டு தரதா சொல்லிக்கிறாங்க. என்னென்னமோ மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கலரே மாற்றிட்டாங்க. பார்ப்போம் ஃபைனலாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த அக்கா தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, சாயந்தரம் 5 மணிக்கு மேலே ஆள் நடமாட்டமே இருக்காது, இருந்தாலும் இங்கே நம்மளை இருக்கக்கூடாது, அந்தமாரி இருக்கும், ஒரு லைட் வசதி கூட இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் பயமாக வர இருக்குது. அதனால் வந்து நீங்கள் போகிறதா இருந்தால் இந்த கோயிலுக்கு வந்து பகல் டைம்லேயே போயிடுங்க, அதுதான் பெட்டரு. ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஜூஸை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. ஜூஸை வேகமாக வாங்கி ஃபோன்லேயே ஊற்றி முடிச்சிட்டாங்க சோழியை. என்னம்மா நீங்கள் டேஸ்ட் பார்க்குறோம் எப்படி இருக்குன்ட்டு. ஜூஸ் வாங்கினோ இவங்களுக்கு தான், ஆனால் இவங்க வந்து எல்லாருக்கும் கொடுத்து ட்ரையல் பார்க்குறாங்க எப்படி இருக்குன்ட்டு. குடிக்கிறதுக்கு பயப்படுது அந்த ஜூஸையே. டிஸ்கவுண்ட் கொடுக்க எங்களுக்கு. நான் உங்களை தேடி இவ்வளோ தூரம் வந்துக்கிறோம்.
ஏண்டா அதுக்கு வாங்கினு நீங்களே மாற்றி மாற்றி எல்லாரும் குடிச்சுக்கிறீங்களா? இங்கே வந்து புத்து கோயில் ஒன்று இருக்குது பக்கத்துலேயே. அதை பார்க்கும் போது என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருக்குது. 2 பக்கம் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அதோட. நீங்கள் இங்கே வந்தாலும் மறக்காமல் அந்த கோயிலுக்கு போங்க. சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக காடு தான். எந்த பக்கம் திரும்பினாலும் இங்கே எதனா ரிவர் இருக்கும் அந்த மாதிரின்னு பார்த்தா இங்கே பக்கத்தில் எதுவும் இல்லை. ஆடு வந்து காது குத்துக்கு கடா வெட்டுக்கு போகுது. சிறப்பு தான் இன்னைக்கு. நம்ம வீட்டில் வந்து சமையல் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ரசத்துக்கு எல்லாம் கரைச்செல்லாம் வச்சுட்டு ஆனியன் கட் பண்ணுறாங்க. தக்காளி எல்லாமே ரெடியாக இருக்குது. முட்டைக்கு புளி கரைச்சி வச்சுக்கிறாங்க. இவங்க சும்மா தான் உட்காந்துக்கிறாங்க. இந்த பக்கம் கொத்தமல்லி, இந்த பக்கம் கடாய் ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அரிசி வச்சுட்டாங்க. இப்போ ரெடி பண்ணால் தான் ஒரு 1 hour 1.5 hour ஆகும். நம்ம சாப்பிட்டு கிளம்புறது கரெக்டாக இருக்கும். 3 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே. நாங்கள் பெரிய பாளையத்துலேயே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். மீன் கறி எல்லாமே அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்களும் வரதா இருந்தால் பெரிய பாளையத்தில் வாங்கிட்டேன். இங்கே வந்து கடைலாம் இருக்காது, உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. நீங்கள் அங்கேருந்து வரும்போதே ப்ரிகாஷனாக வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். மீனெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு செஞ்சுட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபைனலாக சாப்பாடு வெந்துச்சான்னு செக் பண்ணுறாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரசம் கொதிக்குது. ஆமாம், எத்தனை முட்டை செஞ்சுக்கிறீங்க? அது என்ன குழம்பு? மீன் குழம்பு. மீனே காணோம். மீன் குழம்புல சமையலெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மீனை போட்டு பொரிச்சிட்ருக்காங்க. இந்த பொரிக்கிற சவுண்டு கேட்கும் போது எப்படா நம்ம சாப்பிட போகிறோன்னு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வேறு கொதிக்குது ஒரு பக்கம். வாசனை அல்டிமேட்டாக இருக்குது. இது யார் செருப்புன்னு தெரியலையா? எனக்கே பெருசாகுது. எல்லாத்தையும் அப்படியே படுக்க வச்ச மாதிரி தட்டு காலியாகுது. இந்த தட்டு காலியாகுது. நாங்கள் ஒரு சமையலெல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே சாப்பிட்டு ரெடியாக வரோம். சாப்பாடு வந்து அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குது. இந்தமாரி வந்து சாப்பிட்றது தனி சோகன்னு சொல்லலாம். அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்.